இந்த வாட்டி கோவக்காய் பொரியல் பண்ணும்போது இந்த ஒரு பொடியை அரைச்சிட்டு அதில் போட்டு சமைச்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபிஸ் அண்ட் vlogs. இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் vlogs எல்லாம் இருக்கும். இது கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லை கூட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இனி லேட் பண்ணாமல் இந்த டேஸ்டி கோவக்காய் பொரியலை எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். இதுக்காக நான் வந்து இங்கே ஒரு 1/2 கிலோ வரைக்கும் கோவக்காவை எடுத்துட்டேங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி இதுக்கு இருக்கிற சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இதை கட் பண்ணி பக்கத்தில் இருக்கட்டும்ங்க. இப்போ ஸ்டவ் மேலே கடாயை வச்சுட்டு இதுலேயே ஒரு 3-4 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இந்த கோவக்காய்க்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாகவே இருக்குங்க. இதுலேயே தாளிப்பு பொருட்கள் கடுகு, சீரகம், உளுந்து, இது கூடவே காஞ்ச மிளகாவை ஒரு 2 கிள்ளி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கின்னு இதெல்லாம் நல்லா வெந்த பிறகு கட் பண்ணி வச்சுட்டு இந்த கோவக்காய் பீசஸை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதிலே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளை சேர்த்துக்கலாம். மஞ்சளை சேர்த்த பிறகு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அடியில் இருக்கிற எண்ணெய்லாம் இந்த கோவக்காய்க்கு பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே மூடியை வச்சுட்டு நல்லா வேகணுங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகின பிறகு இப்போ மூடியை எடுத்துட்டு இதுலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டை சேர்த்துக்கலாங்க. இது வேகும்போது நடுவில் ஒரு வாட்டி மூடியை எடுத்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கினே இருங்க, இல்லைனா அடி வந்து பிடிச்சிரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டுட்டு இதெல்லாம் கூட ஒரு 90% வரைக்கும் வேகிற வரைக்கும் மூடியை வச்சிடலாங்க. இப்போது இந்த கோவக்காய் பொரியலில் சேர்க்குறதுக்கு பொடியை அரைச்சிக்கலாம். இதுக்காக ஒரு பேனை வச்சுட்டு இதுலேயே ஒரு 50 கிராம் வரைக்கும் வேர்க்கடலையை சேர்த்துக்கலாங்க. இந்த வேர்க்கடலை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வேகிற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கினே இருங்க. இப்போது இதிலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகளை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதெல்லாம் ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபைன் பவுடராக வர வரைக்கும் அரைச்சிக்கணுங்க. இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல், இது கூடவே ஒரு 5 பூண்டை சேர்த்துக்கலாங்க. போட்டுட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த கோவக்காய் கூட நல்லா வெந்துடுச்சு. மூடியை எடுத்துகிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து நம்ம காரத்துக்கு மிளகாய் பொடி இன்னும் சேர்க்கலைல. இப்போது ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி கிரைண்ட் பண்ண இந்த பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா அடியில் இருந்து மேலே வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பொடியை காரம் எல்லாம் போட்டோம். இப்போ மறுபடியும் மூடியை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். இந்த பொடியிலேருந்து காரத்துலேருந்து பச்சை வாசனை எல்லாம் போகணுங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் மூடியை போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ டேஸ்டியாக இருக்குமோ இந்த கோவக்காய் பொரியல் வந்து. எண்ணெயெல்லாம் நல்லா செப்பரேட் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டில் இருந்தால் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிக்கிட்டு இன்னும் ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டியாக இந்த கோவக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரசம் சாம்பார் பண்ணப்போ சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா சாதத்தில் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி கோவக்காய் எடுத்துகிட்டு வந்தால் நீங்களும் இந்த கறியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது